படத்திலேயே வந்து ஒரு காமெடி கொஞ்சம் கலந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சேன். அப்போ வந்து கரகாட்டக்காரன்னு ஒரு படம். நல்லா ஓடுச்சு. அது வந்து ராமராஜன் நடிச்சது. அதில கவுண்டமணி செந்தில் தான் இருப்பாங்க. ஆமா. அதில வந்து ரொம்ப ஹிட் அவங்க நல்ல அவங்க கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு மார்க்கெட் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க. அந்த டைம்லயே. அந்த டைம்ல. அப்புறம் நான் நீங்கள் ஹீரோ படம் பண்ணும்போது, இந்த மாரி நான் பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட்டுங்க. நான் புதுசா பண்றேன். எனக்கு காமெடிக்கு கொஞ்சம் கால் ஷீட் குடுங்க. அந்த புரொடியூசர் கொஞ்சம் ரொம்ப சாதாரண புரொடியூசர். செலவு அதிகமா பண்ண முடியாது. பட்ஜெட்டு. அப்படின்னோனே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பாக்யராஜ் அசிஸ்டன்ட்டா நல்லா வருவ அப்படின்னாரு. நான் கதை சொன்ன விதத்தெல்லாம் பார்த்து காமெடி சென்ஸ்லாம் அவனுக்கு இருக்கு. அப்படின்னு என்ன என்கரேஜ் பண்ணிட்டு, எனக்கு கன்செஷன்லாம் பண்ணாரு. இல்லையா? புரியுது. ஒ ஒரு பாதி சம்பளத்த குறைச்சு தான் பண்ணாங்க 2 பேரும். அதனால எனக்கு அவங்க அடுத்த படத்துலயும் அவங்கள யூஸ் பண்ணேன். நான் முடிச்ச மாப்பிள்ளை, பொன்னார் சொன்னா கேட்டோம்லாம், பொறந்து விடா பொறந்து விடா, அதுக்கு பின்னாடி வரவேட்டனா செலவு பார்த்தனா, நான் பெத்த மகனே, இந்த மாரி நெறைய படங்கள்ல அவங்கள யூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு நேம் நல்லா இருக்கு. அவங்கள போடும்பொழுது ஓப்பனிங்கு இளைஞர்கள்லாம் உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காமெடி படங்கள்லாம் நல்லா ஓடுதுல்ல நம்மகிட்ட.